அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் முஸ்லிம் மக்கள் மத்தியில் பரவலாக நம்பப்படக்கூடிய இஸ்லாம் காட்டித்தராத சில நம்பிக்கைகளில் ஒன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்லடியார். அவர் இன்றும் இன்றைய நாள் வரை பூமியில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மக்களோடு மக்களாக நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையும் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் பரவலாகவும் பிரபலியமாகவும் நம்பப்படுகிற ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி உண்மையில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் உயிரோடு இருக்கிறாரா? யார் இவர்? இவரை குறித்த இந்த நம்பிக்கைக்கான காரணம் என்ன என்பதை ஒரு சில மார்க்க தகவல்களோடு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சஹீஹ் முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் கேட்கிறார், உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலி யார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அப்படின்னு கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தான் அப்படின்னு தன்னை குறித்து சொல்லுகிறார்கள். இந்த பதிலில் ஒரு பக்கம் ஒரு பெரிய நியாயம் இருந்தாலும் மறுபக்கம் இறைவனிடத்தில் கேட்காமல் அவர் பதில் உரைத்தது ஒரு தவறாக இஸ்லாம் பார்க்கிறது. என்ன நியாயம் இருக்கிறது என்றால், பெரும் ஞானம் என்பதே நபிமார்களுக்கு வழங்கப்படக்கூடியதுதான். அப்ப அவர் அறிந்தவரை பூமியில் அப்போது அவரை விட்டால் வேறு நபர் இறை தூதர்கள் இல்லை என்கிற அடிப்படையில் பூமியிலேயே பெரிய புத்திசாலியாக நான் இருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அதுல என்ன தவறு இருக்கிறது என்றால், நீங்கள் சொன்னது ஒரு பக்கம் நியாயமாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பதில் இல்லாமல் தீர்ப்பு இல்லாமல் அவர்களாக சொன்னவுடன் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருவதற்காக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபரோடு ஒரு தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்ப அவர்கள் மூலமாக சில கல்வியை, ஞானத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுத் தருகிறான். குர்ஆனும் இது குறித்து பேசுகிறது, ஆனால் பேரை குறிப்பிடல. ஹதீஸ்ல பேரும் வருகிறது, இவர் பேர் ஹிதர் என்று சொல்லப்படக்கூடிய பெயர் உடையவர் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் இறை தூதரா அல்லது ஒரு சாமானிய ஒரு நல்லடியாரா அப்படிங்கிறதுலே ஒரு பெரிய கருத்து வேறுபாடு நபிகளார் காலம் தொட்டு இன்று வரை அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு நிலவி கொண்டிருக்கிறது. இல்லை அவர் இறை தூதரா தான் இருப்பாரு, ஏனென்றால் அவர் செய்த சில காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் சாமானியர்கள் செய்ய முடியாது. ஒரு படகை பலகீனப்படுத்துகிறார், ஒரு சிறுவனை கொலை செய்கிறார், ஒரு இடர்பாடுகளுடைய சுவரை கட்டி எழுப்புகிறார். அதையெல்லாம் செஞ்சுட்டு ஏன் செஞ்சேன்னு தெரியுமான்னு பின்னாடி அவர் விளக்கம் கொடுக்கும் போது, இந்த படகை கொள்ளையடிப்பதற்கென்று ஒரு கூட்டம் வரும், நல்லா இருக்கிற படகை அவர்கள் அபகரித்துக் கொள்வார்கள், அதனால நான் உடைச்சேன் அப்படிங்கிறாங்க. சரி, இது கூட இதுக்கு முன்னாடி இந்த மக்களோடு வாழ்ந்திருந்தால் கூட அதை பற்றி ஞானம் இருந்திருக்கலாம். ஒரு சிறுவனை கொன்றுவிட்டு இவன் பிற்காலத்தவன் தாய் தந்தையருக்கு பெரும் இடையூறாக அச்சுறுத்தலாக அவன் மாறுவான் என்பதை அவர் சொல்லும் போது, அப்ப எதிர்காலத்தில் இப்படித்தான் நடக்கும்னா அது நபிமார்களை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்பதை போன்று இவர் நபிதான் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அதே நேரத்தில் இவர் நபி இல்லை, நபினா அல்லாஹ் சொல்லி இருக்கணும், ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கணும், இவர் நபி இல்லை அப்படின்னும் வாதம் வைக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். மொத்தத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சில ஞானங்களை கற்றுத்தந்து இல்ல, உங்களுக்கு மேலையும் ஒரு அறிவாளியை அல்லாஹ் வச்சிருக்கிறாங்கிற ஒரு கருத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த ஹிதர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நல்லடியாரை அல்லாஹ் அனுப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாடம் கொடுத்தான் என்பதை
நீங்கள் குர்ஆன் ஹதீஸில் இந்த வரலாற்று சம்பவத்தை பார்க்கலாம். இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய மூசா நபியின் காலம் என்பது இப்போதிலிருந்து 3000 வருஷத்துக்கு முந்தைய காலம். அப்போது வாழ்ந்த அவர் இன்று வரை, இப்போது நாம இருக்கிற இந்த நாள் பொழுது வரை அவர் உயிரோடு இருக்கிறார். வருடா வருடம் ஹஜ் செய்வதற்கு மக்கமா நகரம் வருவார். மக்கமா நகரத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியது அவருடைய வருடா வருட கலாச்சாரம். இந்த வாழ்நாள் ஒரு முறை இல்லை, வருஷா வருஷம் வராரு. பல லட்சக்கணக்கான 40 லட்சம் பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்தாரு, வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்ப நீங்க தப்லீக் ஜமாத் சகோதரர்களை நீங்க பாத்தீங்கன்னா 2 கை கொடுப்பாங்க. முசாஃபஹா செய்யும் பொழுது மார்க்கத்தில் கை கொடுப்பதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஒரு கை வலது கையை கொடுப்பது இஸ்லாம் காட்டியது. ஆனால் அந்த சகோதரர்கள் 2 கை கொடுப்பாங்க. அந்த 2 கைக்கு இடையில எதிராளியா ஆப்பனண்டா இருக்கக்கூடியவருடைய வலது கை இருக்கும். இவர் வலது கை அவங்க 2 கைக்கு நடுவில் இருக்கும், அவர் வலது கை இவங்களுடைய 2 கைக்கு நடுவில் இருக்கும். இந்த கை கொடுக்கும் போது நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கலாம், வலது கையினுடைய கட்ட விரலை பிடிச்சி அமுக்குவாங்க. இது அவங்கள்ட்ட உள்ள ஒரு கலாச்சாரம். ஏன் அப்படி செய்ய? இதெல்லாம் ஹதீஸ்ல கிடையாது. முதல்ல 2 கை கொடுக்கவே ஹதீஸ் கிடையாது. இந்த வலது கை கட்ட விரலை பிடிச்சி அமுக்கிறதுக்கு என்ன கிடையாது? ஹதீஸ் கிடையாது. ஏனென்றால் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு வலது கையில கட்ட விரல்ல எலும்பு கிடையாது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாமே கிடையாது. இப்போ ஹயாத்தா ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு வலது கையில கட்ட விரல்ல எலும்பு கிடையாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப அமைக்கி பாக்குறாங்க, இவர் உண்மையிலே ஹிதர் தானா அல்லது இவர் வேற யாருமா அப்படின்னு அமைக்கி பாக்குறாங்க. இதனால தான் இந்த கலாச்சாரமே வந்துச்சு. இந்த கை கொடுக்கணும், 2 கைக்கு மத்தியில் இன்னும் 2 கையை வச்சு கை கொடுக்கணுங்கிற அந்த கலாச்சாரம் உண்டானது இப்படித்தான் உண்டாகி இருக்கிறதுங்கிறதையும் ஒரு தகவலுக்கு நாம் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அப்ப இப்படி மக்களால், பல மக்களால் நம்பப்படுகிறது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, ஹஜ்ஜி 1400 ஆண்டுகளாகவே நடந்து கொண்டே இருந்துச்சுன்னா ஒரு வகையில் அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா ஹஜ்ஜி தடுக்கப்பட்டிருக்கு. இப்ப சமீபத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனால் தடுக்கப்பட்டது மட்டும் இல்லை, ரசூல்லா காலம் தொட்டு ஏறத்தாழ 20க்கும் அதிகமான முறை ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜி தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நோய் பரவியதனால், கடும் வெள்ளத்தினால், வேற சில போர்க்கால சூழ்நிலைகளினால் இப்படிலாம் ஹஜ்ஜி காபத்துல்லாவில் செய்வதற்கு அந்தந்த சில நாட்கள், சில ஆண்டுகள் தடுக்கப்பட்ட நிகழ்வை நீங்க வரலாற்றில் பார்க்கலாம். இப்போ வருஷா வருஷம் ஹஜ் பண்ணுவார்னா அவர் வருஷா வருஷம் வந்திருக்கணும். இந்த 1400 ஆண்டுகளும் வந்திருக்கணும். ரசூல்லாவுக்கு முந்தைய காலத்திலையும் வந்திருக்கணும். ரசூல்லாவுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலும் வந்திருக்கணும். ஹஜ்ஜத்துல் விதாவில் இருந்திருக்கணுமா இல்லையா? அப்படி எந்த ஒரு சான்று நீங்க பார்க்க முடியாது. அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க, இப்போ வந்திருக்கிறாங்க அப்படின்னு நபி சொல்லியிருக்கணும். ஹஜ்ஜத்துல் விதாவில் எவ்வளவு கருத்துக்களை பேசினாங்க, எத்தனையோ பல சான்றுகளை குறித்து தெளிவுபடுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படிப்பட்ட ரசூல்ல இன்னைக்கு இந்த சபையில ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கன்னு நபி சொல்லி இருக்கணும். அப்படி எந்த செய்தி நீங்கள் பார்க்க முடியாது. இது தேவையில்லாத ஒரு மௌட்டிகத்தை, ஒரு மூட நம்பிக்கையை இஸ்லாத்துல கொண்டு விதைப்பதற்கான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னொரு தகவல் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்து இன்று வரை, இன்னும் கியாமத் நாளினுடைய நெருக்கம் வரை உலகத்தில் உயிரோடு இருக்கிறது 2 பேர். ஒருவன் தஜ்ஜால் என்று நபி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நபர். இன்னொருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க பூமியில இல்லை, வானத்தில் உயர்த்தப்பட்டதாக நபி அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் மீண்டும் இதே சிரியா தேசத்தில் டமாஸ்கஸ் என்கிற ஊரில் வானவர் 2 வானவர்களுடைய இறகுகளை பிடித்த நிலையில் அந்த டமாஸ்கஸ் என்ற ஊருக்கு இறங்கி வருவார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஈசா நபி எங்க இல்ல, பூமியில கிடையாது, வானத்துல அல்ல, எங்கேயோ அவனுடைய அத்தாட்சியால் அருளால் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். பூமிக்கு கொண்டு வருவான் ஒரு நாள். தஜ்ஜால் உயிரோடு இருக்கிறான். தமீமுத்தாரி என்ற ஒரு நபித்தோழர் ஒரு தீவுக்கு சென்ற போது தஜ்ஜாலை பார்த்துட்டு வந்ததாகவும் அவர் இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வையும் நபியிடத்துல சொல்லி அவர் தான் கலிமாவை மொழிந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த 2 நபர்களை தவிர நபிகாலம் தொட்டு இன்று வரை உயிரோடு இருக்கிற நபர் யாரும் கிடையாது. நீங்க எந்த நபரை எடுத்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் ஹயாத்தா இருக்கிறாரு அப்படின்னு கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க ஒரு தகவலை. ஒரு நாள் பொழுது இஷாவுடைய தொழுகை, ஜமாத்தை ரொம்ப தாமதப்படுத்துறாங்க ரசூலுல்லாஹ். வந்திருக்கக்கூடியவங்க எல்லாம் பள்ளியிலேயே சில பேர் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க, சில பேர்லாம் தனியா தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க நபி இடத்துல போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இஷா தொழுகைக்கு நீங்க வாங்க. சில பேர்லாம் தனியா தொழுதுட்டு போயிடுறாங்க, சில பேர் தூங்கிடுறாங்க, நீங்க தொழ வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பூமியிலேயே உங்க அளவுக்கு இன்றைய தினத்துல சிறந்த மக்கள் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்றைக்கு
இங்க இருக்கக்கூடியவர்கள் அடுத்த 100 ஆண்டுகள் கழியும் போது யாரும் இருக்க மாட்டாங்கிறாங்க. இன்றைக்கு இந்த நாள்ல இந்த இரவு பொழுதுல பூமியில எங்கெங்கெல்லாம் மனுஷன் இருக்கிறானோ அவங்கெல்லாம் அடுத்த 100 வருஷம் இருக்கும்போது கடக்கும் போது அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சஹீஹ் புகாரியில் ஒரு நபிமொழி வருது. அடுத்த 100 வருஷத்துல எல்லாரும் மௌத்தாயிருவாங்கன்னு மனித குலமே இல்லாம போயிருமான்னு கேட்டா கிடையாது. அன்னைக்கு நைட்டு உயிரோடு இருந்தவங்க மறுநாள் பிறந்திருப்பாங்கல்ல அவங்க அந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க. அடுத்த 1 மாசம் கழிச்சு பிறந்திருப்பாங்கல்ல அவங்க அந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க. அடுத்த 4 வருஷம் கழிச்சு பிறந்திருப்பாங்கல்ல மதினாலையும் மக்காலையும் வேற ஊர்களையும் அவங்க அந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க. கரெக்டா அந்த நாளில் பூமியில யாரெல்லாம் இருக்கிறாங்க, நபி உட்பட, உமர் ரலியல்லாஹு உட்பட, அபூபக்கர் ரலியல்லாஹு உட்பட, எல்லா சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் உட்பட அந்த நேரத்தில் அந்த நாளில் பூமி முழுக்க யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அடுத்த 100 ஆண்டுகள் கழித்து இருக்க மாட்டாங்க இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தியை நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டால் கூட ஒரு பேச்சுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி காலத்துல உயிரோடு இருந்தாலும் இந்த நபிமொழி அடிப்படையில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த 100 வருஷம் மௌத் ஆயிருக்கும் இருந்திருந்தாலுமே இல்ல. குர்ஆன் ஹதீஸ்ல அதுக்கு ஆதாரம் இல்லை. ஒரு பேச்சுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட இந்த நபிமொழியோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் ரசூலுல்லாஹ் காலத்துல அதிகபட்சம் 100 வயசு வரைக்கும் 100 வருஷம் வேணா வாழ்ந்திருக்கலாம், அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க. எனவே இத்தனை பல ஆதாரங்கள் எல்லாம் அடிப்படையாக வைத்து அவர்கள்ட்ட ஆதாரம் இல்லை என்பதையும் ஒரு அடிப்படையாக வைத்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இல்லை. எந்த நபர் வந்தாலும் அவர்கள் மௌத்தை அடைந்துதான் ஆக வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஜுமரில், இன்னக்க மையத்துன் ஒ இன்னஹும் மையத்துன், நபியே நீங்களும் மௌத்தாகத்தான் இருக்கிறீர்கள் அவர்களும் மௌத்தாகத்தான் இருக்கிறார்கள், எல்லாரும் மௌத்தா அடைஞ்சுதான் ஆகணும். மரணம் என்பது யாருக்கு விதிவிலக்கு என்றால் அது விதிவிலக்கு மட்டுமல்ல, அதுதான் தனக்குரிய ஆற்றல் என்றே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குல்லு மன் அலைஹா ஃபான் ஒ யப்கா வஜ்ஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல் இக்ராம், பூமியில் இருக்கிற அனைவரும் அழிந்து போவார்கள், மகத்துவமும் வலிமையும் மிக்க அல்லாஹுடைய முகம் மட்டும்தான் எஞ்சும் என்பதில் இருந்து அல்லாஹ் மட்டும்தான் மௌத்தாகாமல் என்றென்றும் உயிரோடு இருப்பவன். குர்ஆனில் சூரா ஃபுர்கானிலே அல்லாஹ் சொல்கிறான் ஃபத்தவக்கல் அலல் ஹய்யில்லதி லா யமூத், மௌத்தாகாமல் என்றென்றும் உயிரோடு இருப்பவனை நீங்கள் சார்ந்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே மரணத்தில் இருந்து விதிவிலக்கு பெற்றவன் அல்லாஹ் மட்டும்தான். ஏனென்றால் அவன் படைப்பவன், அவனுக்கு மௌத் என்பது கிடையாது. எல்லா படைப்புகளும் அழிந்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு ஆயுள் காலத்தை அதிகப்படுத்தி இருக்கிறான். அந்த சிலர் 2 பேர் தான் ரசூலுல்லாஹ் நமக்கு குறிப்பிடுறாங்க. ஒன்று தஜ்ஜால் என்று அழைக்கப்படக்கூடிய கியாமத் நாளினுடைய பெரும் அடையாளத்தில் ஒருவன், இன்னொருவர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத் நாளினுடைய மற்றொரு பெரும் அடையாளம். இந்த 2 பேரையுமே அல்லாஹ் பத்திரப்படுத்தி காத்து கூட்டு போறதுக்கான காரணம் கியாமத் நாளுக்காகத்தானே ஒழிய இவர்களை தாண்டி இந்த இறைத்தூதர் உயிரோடு இருக்கிறார் அல்லது அந்த இறைத்தூதர் உயிரோடு இருக்கிறார், அந்த நல்லடியார் உயிரோடு, யாருமே உயிரோடு இல்லை. எல்லாரும் மௌத்தாகி எல்லாரும் மண்ணறைக்கு சென்று விட்டார்கள் என்பதை ஒரு அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த மரணம் தொடர்பாக சொல்லும் பொழுது குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு நஃப்ஸாக இருந்தாலும், மனிதன் அல்லாஹ் சொல்லல நஃப்ஸுங்கிறான். நஃப்ஸ்னா எல்லாரும் சேர்ந்துருவாங்க, அல்லாஹ்வை தவிர அத்தனையும் சேர்ந்துரும். அல்லாஹ்வை தவிர அத்தனையுமே நஃப்ஸ் தான். அப்ப எல்லா ஆன்மாக்களுமே இந்த மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. எனவே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா நபியினுடைய காலத்திலோ அல்லது அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டத்தில் அவர் மரணித்துத்தான் இருப்பார் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை இந்த தினத்தினுடைய ஒரு தகவலாக உங்களுக்கு மத்தியில் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்க எந்த ஊர்லயா? சரி, இந்த ஊர்ல அப்படி ஒரு பள்ளிவாசல், கல்லா பள்ளின்னு ஒரு பள்ளிவாசல், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருக்குது. இது எல்லாமே இஸ்லாத்துக்கு விரோதமான நம்பிக்கை. குர்ஆன் ஹதீஸ் நமக்கு அப்படி சொல்லி தரல. இல்ல அவங்க வம்சாவளியாக இருப்பாங்க, யாஜூஜ் மாஜூஜ் இருப்பாங்கன்னா அது வெறும் ஒரு 100 பேர் இருப்பாங்க. காலகாலத்துக்கு அந்த 100 பேர் இல்லை, அவங்க பிள்ளை குட்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த யாஜூஜ் மாஜூஜ் இப்ப கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த யாஜூஜ் மாஜூஜ் இப்ப கிடையாது. அவங்க அடுத்தடுத்து வம்சங்களை பெற்றெடுக்கக்கூடிய சாமானிய மனிதர்கள் தான் அவங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த